சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல எஸ்எஸ்பி கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். அதனை எஸ்எஸ்பினா சாஸ்திரிய சீமாபால் சிஏபிஎஃபோட ஒரு பிரிவு தான் வந்து எஸ்எஸ்பி. அதில் தனியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. நார்மலாக எஸ்எஸ்சியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க தனியாக வந்து பண்ணுறாங்க. இப்போ சாஸ்திரிய சீமாபால் இருக்கா, இல்லை நம்ம என்ன ஒரு ஆஸ்பிரண்ட் இது ரிலேட்டடாக வந்து இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெக்யூர்மெண்ட் வந்திருக்குன்னா என்ன வந்து பேசிக்காக தெரியணுமோ அதை மட்டும் என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து எது இதில் வேக்கன்சி இருக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். நல்லா கவனிங்க. கான்ஸ்டபிள் வெட்டினரி இருக்குது, டிரைவருக்கு இருக்குது, கார்டனர் இருக்குது, வாட்டர் கேரியர், காபியர், டெய்லியர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர், கார்பெண்டர், நர்சிங் ஆர்டர்லி. ஸோ மொத்தமாக இங்கே தனித்தனியாக வந்துன்னா ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 827 வேக்கன்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல வேக்கன்சி தான். ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் இதுக்குன்னு தனியாக டெடிகேட்டடாக பண்ணும்போது இது ஒரு நல்ல வேக்கன்சி. சரி, ஓகே, இது இருக்கு. இப்போ இந்த வேக்கன்சி பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்கும் மைண்டில் தோன்றது என்னன்னா, என்ன வந்து குவாலிஃபிகேஷன். ஏன்னா நம்ம குவாலிஃபிகேஷன் பொறுத்தா என்ன பண்ண முடியும்னா நம்ம ஒன்ஸ் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டே வந்து தீர்மானிக்க முடியும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நல்லா கவனிங்க. உங்க குவாலிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டபிள் வெட்டினரினா ஏஜ் நீங்க பார்க்கலாம் 18ல இருந்து 27 கொடுத்துருக்காங்க. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இதில் இருக்கு. மோஸ்ட்லி நிறைய எக்ஸாம்பிள் வந்து டிஃபென்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜோட ரிலாக்ஸேஷனே இருக்காது. பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இது வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். வெட்டினரி பொறுத்தளவுக்கு 10th வந்து முடிச்சிருக்கணும். ஸோ சயின்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும். அதோடு சேர்த்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க, ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து அண்டுன்னு போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இது முடிச்சிருக்கணும். அதே இது கான்ஸ்டபிள் டிரைவர் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்களா, 10th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து லைசன்ஸ் இருக்கணும். ஸோ லைசன்ஸில் கெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். இது ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம எலிஜிபிளாக இருப்போம். ஏஜ் 18லேருந்து 27 தான். மூணாவது கான்ஸ்டபிள் இந்த கார்னர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் பாருங்களேன் 18லேருந்து 23 தான். இதில் மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருந்தா ஓகே. அதோடு சேர்த்து நல்லா கவனிங்க, 10th 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இல்லை இது இல்லை. ஒரு வருஷம் வந்து கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை இதுவும் இல்லை. 2 வருஷம் டிப்ளமோ வந்து அந்த சிமிலர் ட்ரேடில் முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதோடு சேர்த்து மல்டி ஸ்கில் கேண்டிடேட், அதாவது என்னன்னா ட்ரேட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பார்த்து தான் வந்து ஃபைனலைஸ் வந்து பண்ணுவாங்க. கொஞ்சம் நிறைய வந்து இந்த லைனில் ட்ரேட் முடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து கார்பெண்டர் பொறுத்தளவுக்கு ஏஜ் பார்க்கலாம் 18லேருந்து 25. இதில் மெட்ரிகுலேஷன் 10th தான், இல்லை அதுக்கு ஈக்குவலன் வந்து முடிச்சிருந்தா. அதோடு சேர்த்து 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இது இல்லையா, ஒரு வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லையா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இது எல்லாமே வந்து அந்த சிமிலர் ட்ரேடு ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் இருந்தால் மட்டும்தான் இது. இதுக்குமே வந்து ஃபைனல் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு மார்க்கு கிடையாது, ஜஸ்ட் குவாலிஃபை தான். அந்த டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மார்க் இல்லாமல் அது வந்து பாஸ் ஆகணும், அவ்வளோதான். ஜஸ்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அவ்வளோ மட்டும் தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து கான்ஸ்டபிள் நர்சிங் பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிங்களேன், 10th முடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயர். இது ஏஜ் வந்து 18லேருந்து 27. இதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட் எதில் எலிஜிபிளாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டபிள் டிரைவர் அதுதான். இதில் வந்து என்ன ஜஸ்ட் 10th லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட் வந்து இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். எதுக்கான சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபைனல் ஏஜில் இருக்கும்போது இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருக்கும்போது 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓபிசினா 3 வருஷம். எக்ஸ் சர்வீஸுக்கு முன்னுமே இருக்குது, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்குமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வேகன்சி பார்த்தோம், அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். எனக்கு வேகன்சி ஓகே, நான் இதில் அப்ளை பண்ணி தெரிஞ்சிருச்சு. குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது, இதெல்லாமே ஓகேனா அடுத்து நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது என்னென்னா செலெக்ஷனோட ப்ராசஸ் தான். ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கேற்றப்பில் நம்மளை என்ன பண்ண முடியும்னா தயார் பண்ண முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நல்லா கவனிங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல்.
ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் வந்து ஹைட் அண்ட் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க. இதுல ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிங்களேன். இப்போ நம்ம வந்து என்னன்னா கான்ஸ்டபிள்ல இங்க இருக்கிற போஸ்ட் எல்லாமே வெட்டினரி, டிரைவர், கார்டனர், அது மாதிரி வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர், கார்பெண்டர், நர்சிங், இது எல்லாத்துக்குமே மேல் கேட்டகரி ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா 4.8 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்துனா 24 நிமிஷத்துல. எப்படி ஜிடியில் வந்து 5 கிலோமீட்டர் ஓட வைப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஃபீமேலாக இருந்தால் 2.4 கிலோமீட்டர் 18 மினிட்ஸில் வந்து ஓடணும். இது வந்து ஈஸி கிடையாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் வந்து இதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், உங்களால் பண்ண முடியும். சும்மா வந்து மைண்ட்லேயே வந்து என்னால் ஓட முடியும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முடியாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் உடம்பை நீங்கள் தயார் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ அடுத்து வாங்களேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து என்னன்னா ஃபிசிக்கல் போகிறீங்க, அந்த ரன்னிங் முடிச்சிட்டிங்கன்னா அப்பயே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, மினிமம் ஹைட்டு ஜஸ்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னே சொல்லலாம். ஸோ எவ்வளோ வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு வந்து ஹைட்டுக்கும் அதே மாதிரி ஜஸ்ட் இருக்கணும்னு நீங்கள் பார்த்துலாம். ஸோ மினிமம் வந்து 80, அதே வந்து மினிமம் எக்ஸ்பேன்ஷனில் 5 சென்டிமீட்டர் கிட்ட என்ன ஆகணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஃபீமேலுக்கு வந்து அது கிடையாது. சரி, இப்போ இதில் வந்து என்னன்னா சில என்ன ஆல் ஓவர் இந்தியானால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதில் வந்து என்னன்னா அவங்க ஜெனட்டிக்கே வந்து என்ன பண்ணுவேன்னா சில பேர் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல குள்ளமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணி வந்து கொடுப்பாங்க. இதுல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து மாறும். கான்ஸ்டபிள் வெட்டினரிக்கு வந்து இது சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்துன்னா ஒரு விதமான ஹைட்டு அண்ட் வந்து ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிள், கார்னர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன் இதுக்கும் தனியா. ஸோ மேலுக்கான வந்து ஹைட்டு ஜஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நர்சிங். ஸோ நர்சிங்குமே வந்து தனியாக சொல்லியிருக்காங்க. நீ பார்க்கலாம் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து மேலுக்கும் ஃபீமேல் கிடையாது, ஜஸ்ட் வந்து 75 to 80 சென்டிமீட்டர். சப்போஸ் நீங்கள் தான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா டேப்பு வச்சு வந்து மெஷர் பண்ணி பாருங்க, நம்ம ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட்டுமே வந்து என்னன்னா நம்மளுக்கு நார்மலுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றப்பல என்னன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஓகே. ஒன்ஸ் வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சிருச்சு, அப்பயே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னா அது ஜஸ்ட் பாஸ் ஆர் ஃபெயில் மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ரிட்டன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு 2 மணி நேரம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் 2 மணி நேரம் இருக்கும், 100 மார்க்கு. ஸோ 2 மணி நேரம் 100 மார்க்கு, 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். எஸ்எஸ்சி ஜிடியில் என்ன சப்ஜெக்ட் இருக்குமோ அதே தான். ஜென்ரல் நாலேஜ், மேத்து, ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ். இப்போ சில நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட் அவங்க ஹிந்தி தெரிஞ்சுதான் அவங்க ஹிந்தி வந்து சூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு என்னன்னா இங்கிலீஷ் தான். சில ஸ்டூடெண்ட்க்கு என்ன இருக்கலாம், சார் இது வந்து தமிழில் இந்த இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா, ரிட்டன் எக்ஸாம் தமிழில் இருக்குமா இல்லை ஒன்லி வந்து இங்கிலீஷில் மட்டுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். அது நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அதில் வந்து தெரியும். ஸோ நம்மளுக்கான எக்ஸாம் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். அதை கொடுத்து வந்து நம்ம வந்து என்னன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதில் தமிழ் இருந்துச்சுன்னா எக்ஸாம் தமிழில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுன்னா இங்கிலீஷில் தான் வந்து எக்ஸாம் வந்து எழுதி ஆகணும். ஸோ இது ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். ஸோ மெடிக்கல் முடிச்சதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும். சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா மெடிக்கல். ஃபைனலாக என்ன பண்ணிடுவோம்னா லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி என்ன அப்படின்னா ஒரு 1லேருந்து 1.5 இயர்ஸ் கிட்ட வந்து இருக்கலாம். ஏன்னா உங்க பொறுமையாக தான் வந்துன்னா ஒவ்வொரு மூவாக தான் வந்து போவாங்க. ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து என்னன்னா அதர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை வந்து என்னன்னா ரயில்வேல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு டிஃபென்ஸில் போகணும் ஆசையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த லைனில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த ஆப்ஷன் மாதிரி தான். ஏன்னா டிலே ஆகிறதுனால இதுதான் இது மட்டும் இருக்காதீங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சைடாக வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்னது போக சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணி வந்து கேட்கலாம். வேறு ஏதாவது இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.